ஹாய் ஹலோ வணக்கம். வீடு எருமை தாலி என்ன பிரதமரை இப்படி விரக்தியில் பேசுகிறீங்க? ராகுல் காந்தி அட்டாக். மக்களவைத் தேர்தல் 2 கட்டங்கள் நிறைவடைந்து அடுத்தடுத்த நகர்வுகளை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதனால் அரசியல் தலைவர்களின் பிரச்சாரம் அனல் பறக்க ஆரம்பித்து விட்டன. ஏற்கனவே காங்கிரசின் தேர்தல் அறிக்கைகளை பாஜகவினர் தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர். குறிப்பாக காங்கிரஸ் அறிவித்த சாதிவாரி கணக்கெடுப்பை, அதற்கு பிறகான இடஒதுக்கீடு விகிதத்தில் மாற்றம், நில உச்சவரம்பு சட்டத்தை தீவிரமாக அமல்படுத்துவது போன்ற வாக்குறுதிகளை பாஜகவினர் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். உங்கள் வீட்டை காங்கிரஸ் பறித்துவிடும், பெண்களிடம் உள்ள தாலியை காங்கிரஸ் பறித்துவிடும், காங்கிரஸ் உங்கள் பெருமைகளை பறித்துவிடும் என கூறி வருகிறார். உண்மையில் பாஜகவிடம் இருந்து 300இல் 150க்கும் மேற்பட்ட இடங்களை காங்கிரஸ் பறித்து ஆட்சி அமைக்கும் என்பதால் நரேந்திர மோடி இதுபோன்ற தவறான பொய்யான விஷயங்களை தொடர்ந்து கூறி வருகிறார். தோல்வி பயத்தில் பிரதமர் என்ற கண்ணியத்தை மறந்து பொய்களின் இயந்திரமாக மோடி மாறிவிட்டார். INTAA அரசு பொதுமக்களின் இருந்து எதையும் எடுக்காது, அவர்களுக்கு கொடுக்கவே செய்யும். மோடி தனது கோடீஸ்வர நண்பர்களுக்கு செலவழித்த அதே தொகையை மக்களுக்கும் கொடுக்கப்படும். நமது அரசு அதானிகளின் ஆட்சியாக இருக்கக்கூடாது, இந்தியர்களின் ஆட்சியாக இருக்கும் என காங்கிரஸ் ராகுல் காந்தி விமர்சனம் செய்துள்ளார்.